அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி நடிகை மிருணாளினி ரவி பத்திரிகையாளரிடம் பேசும் பொழுது, அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை எனக்கு ஒருபோதும் வந்ததில்லை. நாம் சரியாக நடந்து கொண்டால் நம்மிடம் யாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பதற்கு பயந்து நடுங்குவார்கள். அது பற்றி பேசவே மாட்டார்கள். நாம் இந்த விஷயத்திலே கொஞ்சம் கராராக இருந்து கொள்ள வேண்டும். அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகள் பொதுவாக பொருளாதார ரீதியில் தான் வருகிறது. நான் பொருளாதார ரீதியில் வலுவாக இருப்பவள். நான் யாரிடமும் போய் வாய்ப்பு கேட்பதில்லை. என்னிடம் போதிய பணம் இருப்பதால் நான் யாரிடமும் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இல்லை. எனவே எனக்கு பொருளாதார பிரச்சனைகள் இல்லாததால் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைகளை சந்தித்ததே இல்லை என்று சொல்கிறார் மிருணாளினி ரவி. ரசிகர்களை சூடேற்றும் யாஷிகா ஆனந்த். நடிகை யாஷிகா ஆனந்த் விபத்தில் ஈடுபட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இப்போது எக்ஸ்ரே என்ற படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். அதிகமான படங்களை வாய்ப்பை பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக வலைதளங்களில் மிகவும் கவர்ச்சியாக படங்களை வெளியிட்டு ரசிகர்களை சூடேற்றி கொண்டிருக்கிறார் யாஷிகா ஆனந்த். கவர்ச்சி படங்களை வெளியிடலாம், தவறில்லை. ஆபாச படங்களைத்தான் வெளியிடக்கூடாது. என்னை மடியில் உட்காரச் சொன்னார் தமிழ் பட இயக்குனர். நடிகை குற்றச்சாட்டு. வாரணமாயிரம், தர்பார் உள்ளிட்ட சில தமிழ் படங்களில் நடித்தவர் ஸ்ரேயா குப்தா இப்போது பத்திரிகையாளரிடம் பேசும் பொழுது, நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரபல தமிழ் பட இயக்குனர் என்னை வரும்படி அழைத்திருந்தார். அவருடைய படத்தின் கதை கேட்பதற்கு வர சொன்னார். நானும் என்னுடைய அம்மாவும் போனோம். அம்மாவை வெளியே வைத்துவிட்டு நான் மட்டும் இயக்குனர் அறைக்கு போனேன். உள்ளே நுழைந்ததும் என் கையை பிடித்து மடியில் உட்காரம்மா என்று சொன்னார். எனக்கு விலவலத்து போய்விட்டது. கை கால்கள் நடுக்கமாக ஆரம்பித்து விட்டன. உடனே கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடி வந்து விட்டேன். அந்த படத்தின் இயக்குனரிடம் அதற்கப்புறம் நான் செல்லவும் இல்லை, அந்த படத்தின் கதையை கேட்கவும் இல்லை, அந்த இயக்குனர் படத்தில் நடிக்கவும் இல்லை என்று சொன்னார் ஸ்ரேயா குப்தா. சரிங்க, அது எந்த டைரக்டர்னு சொல்லுங்கன்னு கேட்டால் சாரி என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஏமா ஸ்ரேயா குப்தா, இவ்வளவு தூரம் தமிழ் பட இயக்குனர் போல ஒரு அவதூறு அல்லது குற்றச்சாட்டு சொல்கிற, இப்போது இந்த இயக்குனர் என்னை இப்படி செய்தார் என்று சொன்னார், ஒரு இயக்குனரோடு போயிருக்கும். இப்போ எல்லா தமிழ் பட இயக்குநர்களையும் குற்றம் சாட்டுவது போல தெரிகிறது. இது சரியாக தெரியலையே, ஏன் இதை இப்போ சொல்லணும்? எதற்காக? விளம்பரத்துக்காகவா என்று தான் ஸ்ரேயாவை கேட்க தோன்றுகிறது. பவன் கல்யாணுடன் நடிக்க மறுத்த நயன்தாரா ஏன்? நடிகை நயன்தாரா சமீபத்தில் ஒரு தெலுங்கு படத்தில் பவன் கல்யாணுடன் நடிக்க வாய்ப்பு வந்தபோது அதை மறுத்திருக்கிறார். தமிழிலே நேர்கொண்ட பார்வை என்ற பெயரிலே வந்தது அல்லவா, அந்த படத்தை தெலுங்கில் தயாரிக்கிறார்கள். அந்த படத்தில் பவன் கல்யாண், அஜித் நடித்த வேடத்தில் நடிக்கிறார்கள். அந்த படத்திலே கதாநாயகி வேடத்தில் நடிப்பதற்கு நயன்தாராவை கேட்டார்கள். ஆனால் நயன்தாரா மறுத்து விட்டார். ஏனென்றால் அந்த படத்தில் சிறிய பாத்திரம் எனக்கு, நான் தமிழில் தெரியாமல் நடித்து விட்டேன், மீண்டும் தெலுங்கில் அதே போன்று சிறிய வேடத்தில் நடிக்க நான் விரும்பவில்லை, அதனால்தான் நான் அந்த படத்தில் நடிக்கவில்லை. வேறு கதாநாயகிக்கு முக்கியத்துவம் தருகிற படங்களில் நிச்சயமாக பவன் கல்யாணுடன் ஜோடி சேருவேன் என்று சொல்கிறார் நயன்தாரா. வசிக்காத வீட்டுக்கு 1 லட்சம் மின்கட்டணமா? கங்கனா ராவத் அதிர்ச்சி. நடிகை கங்கனா ராவத்துக்கு சொந்தமாக காஷ்மீரில் உள்ள மணாலியில் ஒரு பங்களா இருக்கிறது. இந்த பங்களாவில் ஒரு நாள் கூட கங்கனா ராவத் வசித்ததில்லை. ஆனால் திடீரென்று அந்த பங்களாவுக்கு மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் மின்கட்டணம் என்று எனக்கு ரசீது வந்திருக்கிறது. எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. நான் அங்கே போய் ஒரு நாள் கூட தங்கவில்லை. ஒரு நாள் கூட தங்காத வீட்டுக்கு 1 லட்சம் மின்கட்டணமா என்று அதிர்ச்சி வெளியிட்டிருக்கிறார் கங்கனா ராவத். இப்போது கங்கனா ராவத் மாதவனுக்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார்.